வணக்கம். நடிகர் விஜயோட அரசியல் என்ட்ரி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புயலையே கலப்பிச்சுன்னே சொல்லலாம். ஆனா அந்த புயல் வந்த வேகத்திலேயே கரைஞ்சிருமா? சமீபத்துல நடந்த சில அதிரடி சம்பவங்களுக்கு அப்புறம் அவரோட அரசியல் எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி நிக்குது. வாங்க, இதுக்குள்ள என்னதான் நடந்ததுன்னு நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடிடுக்கிற ஒரே கேள்வி இதுதான் இல்லையா? திடீர்னு கிளம்பின இந்த சர்ச்சைகளால விஜயோட அரசியல் பயணம் ஆரம்பிச்ச வேகத்திலேயே முடிவுக்கு வந்துருமா? இந்த கேள்விக்கான பதில தான் நாம ஒன்னா சேர்ந்து தேட போறோம். சரி, முதல்ல இப்போ தமிழ்நாட்டுல அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆட்டம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. தமிழக அரசியல் களம் ஒரு பெரிய பரபரப்பான ஷோடவுனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அரசியல் களம் இப்போ செம்ம சூடா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய கட்சிகளான திமுக, அதிமுக எல்லாம் கூட்டணியில படு பிஸியா இருக்காங்க. புது புது வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்கள், குறிப்பா யூத்ஸ், ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் இப்போதைய அரசியலோட மையப்புள்ளியா இருக்கு. சரியா இந்த நேரத்துல தான் இந்த ஆட்டத்துக்கே ஒரு புது பிளேயர் என்ட்ரி கொடுக்கறாரு. நடிகர் விஜய் தன்னோட அரசியல் கட்சியை அறிவிச்சது இதுவரைக்கும் இருந்த எல்லா அரசியல் கணக்கையும் தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. விஜய் உள்ள வந்ததும் 2 விதமான ரியாக்ஷன்ஸ். ஒரு குரூப், அவரோட ஆதரவாளர்கள், அவரை ஒரு மாற்றத்துக்கான நம்பிக்கையா பார்த்தாங்க. ஊழலுக்கு எதிரா ஒரு புது குரல் வந்துருச்சுன்னு கொண்டாடினாங்க. ஆனா இன்னொரு குரூப், விமர்சகர்கள், அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, இது திடீர்னு எடுத்த முடிவு அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. ஆனா பாலிடிக்ஸ்ல பாதை எப்பவுமே பூ போட்ட பாதையிலேயே. விஜய் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்ச உடனேயே பயங்கரமான தடைகளை சந்திக்க ஆரம்பிச்சாரு. ஒரே நேரத்துல அவருக்கு 2 பெரிய பிரச்சனை வந்து நிக்குது. ஒன்னு, அவர் மேல சிபிஐ விசாரணை நடக்கிறதா வெளியான நியூஸ். இன்னொன்னு, அவரோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார்ல வந்த சிக்கல். இந்த 2மே தமிழக அரசியலையே ஒரு உலுக்கிடுச்சு. இந்த சிபிஐ நியூஸ் வந்ததும் மக்கள் 2ஆ பிரிஞ்சிட்டாங்க. விஜய் சப்போர்ட்டர்ஸ் பக்கம் கேட்டா இது அவரை வளர விடாம தடுக்கிறதுக்கு பண்ற அரசியல் சதின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், விசாரணை நடக்கட்டும்னு வாதிடுறாங்க. இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டுக்கு நடுவுல விஜய் ரொம்ப அமைதியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா சொல்றாங்க. இத சட்டப்படி பாத்துக்கலான்னு. இது சில பேருக்கு அவர் மேல நம்பிக்கைய கொடுத்தாலும் சிலருக்கு இன்னும் சந்தேகத்தை தான் அதிகமாக்குச்சு. சரி, இப்போதான் இந்த கதையோட முக்கியமான ஒரு பெரிய ட்விஸ்டுக்கே வரும். விஜயோட அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குற மாதிரி ஒரு தகவல் சிபிஐ தரப்புல இருந்து லீக் ஆகுது. ஆமாங்க, அந்த தகவல் இதுதான். விஜய் தேர்தல்ல போட்டியிட தடை வரலாம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு லைன் அவரோட மொத்த அரசியல் கனவு மேலையும் விழுந்த ஒரு இடி மாதிரி பார்க்கப்படுது. ஏன் இது இவ்ளோ பெரிய விஷயம்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு சார்ஜ் ஷீட்னா என்னன்னு நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அதாவது, ஒருத்தர் மேல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போற அளவுக்கு ஆதாரம் இருக்குன்னு போலீஸோ இல்ல சிபிஐயோ ஃபைல் பண்ற ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் தான் அது. இது ஒண்ணு நடந்தா அதுக்கப்புறம் வரிசையா என்னெல்லாம் நடக்கணும் ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஸ்டெப் 1, கரூர் கேஸ்ல சிபிஐ ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்ல விஜய் பேர் சேர்க்கப்பட்டதா சொல்றாங்க. அப்படி மட்டும் நடந்துட்டா ஸ்டெப் 2, அவரால தேர்தல்ல நிக்க முடியாது. இது நடந்தா 3ஆவதா அவரோட முக்கிய கூட்டாளியான செங்கோட்டையனும் போட்டியிலிருந்து விலகிடுவாருன்னு வரைக்கும் பேசிக்கிறாங்க. அப்போ இந்த நியூஸ் வந்தோடனே என்னாச்சு, இனிமே என்னாகும்? வாங்க, இதுக்கப்புறம் என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய செட்பேக். நல்லா வேகமா போயிட்டு இருந்த ஒரு வண்டிக்கு திடீர்னு பிரேக் போட்ட மாதிரி அந்த கட்சி ஆரம்பிச்ச வேகமும் மக்கள் கிட்ட இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இந்த ஒரே விஷயத்தால நின்னு போச்சுன்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த சார்ட் இப்போதைய அரசியல் நிலவரத்தை ஒரு படமா காட்டுது. பாருங்க, திமுக கூட்டணி ரொம்ப வலுவான இடத்துல இருக்கு. ஆனா விஜய் கட்சி இந்த சமீபத்திய பிரச்சனையால அதோட பலம் எவ்ளோ குறைஞ்சிருக்குன்னு இது காட்டுது. சோ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த பெரிய பின்னடைவிலிருந்து விஜய் கட்சியால மீண்டு வர முடியுமா, இல்ல நடந்த சேதத்தை சரி செய்யவே முடியாதா? இதற்கான பதில்தான் தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட அரசியலே தீர்மானிக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை சொல்லுங்க.